பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அரசியல் செய்திகளை வெறும் செய்திகளாக மட்டும் அல்லாமல் அதன் பல்வேறு கோணங்களை மக்களிடம் தொடர்ந்து எடுத்துச் செல்லும் நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். சில நாட்களுக்கு முன்பு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தன் அவர்கள் அரசு பள்ளிக்கூடத்தில் போயிட்டு ஒரு மாணவி கிட்ட இங்கிலீஷில் பேசி அது ஒரு பெரிய வைரலான விஷயம். அந்த மாணவி என்ன பிரச்சனை எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்துருப்போம். சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் வைரலான கண்டென்ட். இப்போ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறதில்ல, அந்த பிரச்சனையில் அந்த அமைச்சர் எப்படி அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றியும், அந்த விஷயம் வேற ஒரு துறை சார்ந்த பிரச்சனை, அந்த துறையோட அமைச்சர் எப்படி ஒரு பொறுப்பற்ற முறையில் ஒரு பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும், இந்த மொத்த விஷயத்துக்கு பின்னாடி முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு உத்தரவே போட்டிருக்காரு அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. அந்த உத்தரவு என்ன அப்படிங்கிறத பற்றியும், பிறகு இந்த விஷயத்துக்கு பின்னாடி டிஎம்கே ஒரு முக்கியமான ஒரு அரசியல் வேலையும் செஞ்சு முடிச்சிருக்காங்க, அது என்னங்கிறத பற்றியும், அதுபோக இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏன் ரிப்பீட்டடாக தமிழக வெற்றிகளும் செஞ்சுட்டே இருக்காங்க, அது பின்னாடியில் அவங்க என்ன செய்ய காத்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு விரிவாக பார்ப்போம். அமைச்சர் கீர்த்தனா அவர்களை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்பு இன்றைக்கி ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் அப்டேட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த திருவள்ளூர் மாவட்டம் அந்த பொன்னேரி பக்கத்தில் அந்த ஸ்டூடெண்ட்டை இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதாவது விஜயோடைய படத்தை கிரவுண்டில் வரைஞ்சி ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை நிற்க வச்சு சட்ட விதியை மீறி செயல்பட்ட அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டு திமுக வழக்கறிஞர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க. தலைமை நீதிபதி அமர்வு தான் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. அந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசு வந்து குறிப்பாக வந்து தாவேக்கா வந்து இந்த விஷயத்தில் ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படிங்கிற பற்றி ப்ராப்பராக வந்து அவங்கள்ட்ட பதில் கேட்டிருக்காங்க. பதில் கேட்டு வந்து அவங்களுக்கு ஒரு டைரக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னா, ஏற்கனவே இந்த விஷயத்தில் பள்ளிக்கல்வித்துறை கைட்லைன்ஸ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு அரசியல் சார்ந்த நிகழ்ச்சியோ அல்லது வந்து இந்த மாதிரி தனிப்பட்ட ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்களோ, இந்த மாதிரியான எந்த விதமான விதிமுறைகளும் வந்து பள்ளிக்கூடங்களில் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஆல்ரெடி சில விதிமுறைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் அவங்க பைக்கல் பண்ணி இது மாதிரி விஷயம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அந்த வழக்கை தொடுத்திருக்காங்க. அது சார்ந்த விஷயத்தில் பதில் சொல்லி வந்து தாவேக்கா தரப்புக்கு ஒரு டைரக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அப்டேட். இந்த விஷயத்தில் என்ன ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, அதுக்கு எப்படி நீதிமன்றம் ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சப்ஜெக்ட் நம்ம வந்துடுவோம். சில நாட்களுக்கு முன்பு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தன் அவர்கள் அரசு பள்ளிக்கூடத்தில் ஒரு விசிட் பண்ண போனாங்க. அங்கே போயிட்டு ஒரு பெண் குழந்தைகிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அதை நம்ம அந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பாங்க. சரி, ஆடியன்ஸ் யாரும் பார்க்காம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம அதை பதிவு செஞ்சிருவோம். அந்த வீடியோ நம்ம அங்கே அப்லோட் பண்ணுறோம். அந்த வீடியோ பார்த்துருங்க. அதுதான் மேம், அந்த கேப் தான் இது. அது மீனிங்கே தெரியாமலாம் அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதுவோம். இந்த மாதிரி 1-2 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து ஈஸியாக புரிஞ்சுட்டு பண்ணுவாங்க. லாஸ்ட் பெஞ்சில் ஒரு 3 பெஞ்ச் கேட்டீங்கன்னா அந்த இது வந்து இருக்காது. சரி, மனப்பாடம் பண்ணி எழுதணும் தான். இப்போ இவங்கள்ட்டே நான் அந்த டைரெக்டாக ஒரு கேள்வி கேட்குறேன். அவங்களால சிம்பிளான இதுதான், அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம கேட்கலாம். ஓகே, இப்போ அந்த குழந்தைகிட்ட அந்த பேசினாங்க பார்த்தீங்களா, பேசின விஷயம் பெரிய வைரலாக மாறிடுச்சு. ஏன்னா அப்படி ஒரு குழந்தைய அரசு பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தை அப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது. குழந்தைங்களுடைய அந்த தாழ்வு மனப்பான்மையை வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு வீடியோ அது அமைஞ்சிருச்சு. அது வந்து ஒரு குழந்தையினுடைய ஒரு உற்சாகத்தை, குழந்தை வந்து மோட்டிவாக இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ அவங்க பப்ளிஷ் பண்ணல. ஒரு குழந்தைக்கு ஏற்படக்கூடிய ஒரு தாழ்வு மனப்பான்மையை வந்து அதை வந்து அப்லோட் பண்ணி அந்த குழந்தைக்கு பெரிய மைனஸ் ஆகிடுச்சு. அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய மன வருத்தம், மன உளைச்சல் ஏற்படுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட முகத்தை வந்து அப்படியே வெளியிட்டாங்க. அதுதான் பெரிய சிக்கலாக மாறிடுச்சு. சரிங்களா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயம். ஓகே, இப்போ இந்த விஷயத்தில் அமைச்சர் கீர்த்தன் அவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். நம்ம அதை வந்து அதுக்கு அவங்க என்ன விளக்கம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம ரெண்டாவதாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஎம்கே இதில் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். டிஎம்கேவுடைய மாநில இளைஞர் அணியினுடைய இணைச் செயலாளர் மற்றும் ராஜ்யசபாவுடைய எம்பியாக இருக்கக்கூடிய திரு சல்மா அவர்கள் அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, NCPCR என்று சொல்லப்படக்கூடிய குழந்தைகளுடைய அந்த ரைட்ஸை பாதுகாக்கக்கூடிய தேசிய ஆணையத்துக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது குழந்தைகளுடைய ரைட்ஸ் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையை சில கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த கைட்லைன்ஸ் கம்ப்ளீட்டாகவே இந்த இடத்துல வந்து வயலேஷன் நடந்திருக்கு. அதை முற்றிலும் புறக்கணிச்சிட்டு ஒரு அமைச்சரே அப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. கம்ப்ளீட்டாக இது இந்தியாவுடைய, அதாவது இந்தியாவில் இவங்க எப்படி குழந்தைகளை ட்ரீட் பண்ணுறாங்க, ஒரு அரசு அதிகாரியை எப்படி குழந்தையை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கேள்விக்குள்ளாக்குற விஷயமா வந்து இது மாறி இருக்குது அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு முக்கியமாக 3 சட்டங்களை இது வயலேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அந்த சட்டத்தை மென்ஷன் பண்ணுறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, அரசியலமைப்பு கொடுத்துருக்கக்கூடிய சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமைகள் அதை வயலேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து
ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், அதாவது குழந்தைகளுடைய கல்வி சட்டம், அதையும் வயலேட் பண்ணியிருக்காங்க. பிறகு சிறார்கள் பாதுகாப்பு சட்டம், சிறார்களுடைய நீதி சம்பந்தமான விஷயத்தையும் இவங்க வந்து வயலேட் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட இந்த 3 சட்டத்தையும் வந்து வயலேட் பண்ணுற மாதிரி நடந்திருக்காங்க. இதில் என்ன ஒரு பியூட்டினா, ஒரு அரசு அதிகாரி கான்ஸ்டியூஷன் பொசிஷனில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு அமைச்சரே இப்படி நடந்துக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கேலி குத்தா மாறி நிற்குது அப்படிங்கிற விஷயம். அதே போல் என்னன்னா, இந்த மாதிரி குழந்தைகள் சம்பந்தமான ஒரு வீடியோ பகிரும்போது அவங்களுடைய முகத்தை பிளர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு, அவங்க மாஸ்க் போட்டு தான் அந்த விஷயத்தை வெளியிடணும், குழந்தையோட முகம் வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் இன்னொரு ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னா, இது வந்து அந்த குழந்தையை மட்டும் பாதிக்காது, மாறா இப்படி ஒரு விஷயம் வைரல் ஆகும்போது இது அந்த மாதிரி மற்ற எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய மன உளைச்சலையும் ஒரு கல்வி ரீதியான ஒரு நம்பிக்கை குறைபாடு, தன்னம்பிக்கை வந்து இழக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு இது மாறும். மிகப்பெரிய அளவில் வந்து குழந்தைகளை வந்து டீப்ரமோட் பண்ணுற மாதிரியான ஒரு இடத்துக்கு இது வந்து நகரும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் மென்ஷன் பண்ணி அவங்க வந்து அந்த கடிதம் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இது குறித்து வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய ரைட்ஸ் கண்காணிப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவிஸ்ட் தேவநாயன் தெரியும் உங்களுக்கு, அவர் வந்து அவரும் பிறகு அந்த அமைப்பும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த விஷயத்தில் எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிமேல் ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா, குறிப்பாக வந்து இது ஒரு பெரிய சென்சேஷனான பிரச்சனை இது மாறிடுச்சு, குழந்தைகள் சார்ந்த பிரச்சனையில் இது ஒரு பெரிய கவனிக்கத்தக்க ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு. இந்த பிரச்சனையில் பள்ளி கல்வித்துறை வந்து இமீடியட்டாக ஒரு கைட்லைன் ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த கைட்லைன் வந்து என்னென்ன வலியுறுத்தணும் அப்படின்னா, ஒரு எஜுகேஷன் கேம்பஸ்க்குள்ளே, அது வந்து கிளாஸ் ரூமுக்குள்ளேயோ அல்லது வந்து கிளாஸ் ரூம் விட்டு வெளியில் இருக்கிற இடத்துலையோ எஜுகேஷன் இன்ஸ்டியூட்னு சொல்லி அதோட பவுண்டரி எங்கே இருக்கோ அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான இப்படி தான் ஒரு அரசு அதிகாரியோ இல்லை வந்து அமைச்சர் பெருமக்களோ யாரோ ஒருத்தர் இப்படி வராங்க அப்படின்னா, குழந்தைகிட்ட டிஸ்கஷன் செய்ய போகிறாங்க அப்படின்னா அது வந்து இந்த ஃப்ரேம்குள்ளே மட்டும் தான் இருக்கணும், இதை தாண்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே போல் என்னென்னா, இந்த மாதிரி வந்து ஒரு பர்டிகுலராக பர்பஸாக தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காகவோ அல்லது வந்து அதை தனக்கு விளம்பரம் பண்ணிக்கிறதுக்காகவோ அல்லது தன்னோட கட்சிக்கு ஒரு விளம்பரம் செய்வதற்காகவோ இல்லை இந்த மாதிரியான ஒரு தன்னோட ஒரு தன்முனைப்பாக சில விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா அதை அங்கேயே ஸ்ட்ரிக்டாக பேன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து இந்த விஷயத்தை எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த விஷயத்தை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கல்வியாளர்கள், பிறகு வந்து குழந்தைகளுடைய உரிமை பாதுகாவலர்கள், அதே போல் வந்து இது சார்ந்த ஆக்டிவிஸ்ட்டுகள், இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு வந்து இதுக்காக வந்து தனியாக ஒரு ஆணையத்தை அமைக்கணும். ஆணையத்தை அமைச்சு இந்த விஷயத்தை வந்து ப்ராப்பராக ஃபார்ம் பண்ணி இனிமேல் இந்த பிரச்சனை நடக்காத வகையில் வந்து ஸ்ட்ரிக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆலோசனையாக வந்து தமிழ்நாடு அரசுக்கு அவங்க முன் வச்சிருக்காங்க. ஸோ வந்து இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்து டிஎம்கே முன்னெடுப்பு என்னன்னு பார்த்துருக்கோம். அதே போல் வந்து குழந்தைகளுடைய ஆர்வலர்கள் வந்து இந்த விஷயத்தை என்ன முன்னெடுத்துறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ இந்த விஷயத்தில் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அவங்க நடந்துட்ட விஷயத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் என்னென்னா, இந்த விஷயம் நடந்துருச்சு, ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டுச்சு. ஆனால் அவங்க அதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கன்னா, அதாவது சமூக வலைத்தளத்தில் எனக்கு எதிராக வந்து ஒரு விஷயம் வந்து பொய்யா பரப்பப்பட்டு இருக்கு, நான் வந்து அரசு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவியை வந்து நான் வந்து இது மாதிரி கேலி செஞ்சேன் அப்படின்ற மாதிரியான அந்த பொருளில் வந்து ஒரு செய்தி பரப்பப்பட்டிருக்கு, அது முற்றிலும் பொய்யான செய்தி அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டு, நானே ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அப்படியே தன்னை பற்றிலாம் வந்து பெருமை பேச ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் கவனிக்கணும்னா, ஃபஸ்ட்டு சமூக வலைத்தளத்தில் பரப்பப்படக்கூடிய செய்திங்கிறது பொய்யான செய்தி கிடையாது அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நானே அரசு பள்ளியில் படித்த மாணவி தான் சொல்லிட்டு தனக்கான ஒரு தம்பட்டம் அடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. இதில் என்னன்னா, நானே அரசு பள்ளியில் படித்த மாணவி. மேடம் யார் தெரியுங்களா? கீர்த்தனா அவர்கள் யாருன்னா, எலான் மஸ்க் தெரியும் உங்களுக்கு. எலான் மஸ்கோட பேத்தி தான் வந்து இவங்க. ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய ஒரு மன்னர் வகையார இல்லை, அவங்கலாம் மிகப்பெரிய பணக்காரர் இல்லையா அவங்க. இவங்கெல்லாம் அரசு பள்ளியில் படிக்கிறது வந்து அரசு பள்ளிக்கு பெருமை. அந்த டோனில் வந்து நானே அரசு பள்ளியில் படித்த மாணவின்னு சொல்லிட்டு தன்னை பற்றின பெருமை பேசுகிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க இப்படி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்பு அவங்க எந்த அரசு பள்ளியில் படிச்சேன்னு சொல்லி அவங்களே ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சத்ரியா மகளிர் மேல்நிலைப் பள்ளி அப்படின்ற மாதிரி ஏதோ விஷயத்தில் படிச்சுன்னு சொல்கிறாங்க. சத்ரியா அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும், 4 வருடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வருடம் சாதியை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டேர்ம் அந்த சொல் அப்படிங்கிறது. அப்படி ஒரு பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் இங்கே எங்கேயுமே இல்லை. அப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கதா கடந்த காலத்தில் இவங்களே சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இவங்க எங்கே படித்தாங்க, என்ன படித்தாங்க அப்படிங்கிறது தேடுறது நம்மளோட விஷயம் கிடையாது. நீங்கள் எங்கே வேணால் படிச்சுக்கோங்க, படிக்காத நம்பரை கூட இருக்குது. ஏன்னா படிக்காத காமராஜர் போன்றலாம் தமிழ்நாட்டு ஆண்டிருக்காங்க அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்ச விஷயம். ஸோ நீங்கள் படிச்சிங்களா படிக்கலைங்கிறது விஷயம் கிடையாது. நீங்கள் எப்படி ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு குழந்தைகிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணிங்க அப்படிங்கிறது இங்கே பெரிய பிரச்சனை. இப்போ அதை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, மாற்றி பேசுகிறாங்க. நான் பண்ண சரியாக தான் பண்ணேன், அது வந்து தவறாக வந்து இங்கே எல்லாத்தையும் போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இது வந்து தொழில்துறை சார்ந்த அந்த துறையில் நடந்த பிரச்சனை கிடையாது, இது பள்ளிக்கல்வித்துறையில் நடந்த பிரச்சனை. ஸோ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் இந்த சம்பவம் நடக்கும்போது அவர் வந்து அவங்க தமிழ்நாட்டில் இல்லை, வெளிநாட்டில் இருக்காரு. இப்போ தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது பத்திரிகையாளர் வந்து இப்படி ஒரு விஷயத்தை பள்ளிக்கூடத்தில் இப்படி ஒரு நடந்திருக்கே, இதுக்கு உங்களோட பதில் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆய்வு பணிகிறது காலங்காலமாக நடைபெறுவது தான். அது வந்து ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் சம்மந்தப்பட்ட அவர்களினுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான இடங்களுக்கும் சென்று ஆய்வு செய்வது என்பது ஒரு மரபு தான். சம்மந்தப்பட்ட நிகழ்வில் கூட நான் அமெரிக்காவில் இருந்து கூட அது குறித்து விசாரித்த போது மாண்புமிகு அமைச்சர் வந்து அவங்க எதுவுமே எடுக்கலை, காணொலியோ கேட்பொலியோ மாண்புமிகு அமைச்சர் அந்த அம்மா எதுவுமே எடுக்கலை.
சொல்லப்போனால் அவங்களே தமிழ் வழி கல்வியில் படித்த ஒரு சகோதரி தான். அதாவது வந்து இந்த மாதிரி விசிட் பண்ணுறது, ஆய்வு செய்வது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மரபான விஷயம். அது அரசாங்கத்தில் கூட வழக்கமான மரபு தான். அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைக்கான விஷயம் கிடையாது. குறிப்பாக வந்து அந்த மாணவிகிட்ட அவங்க அப்படி நடந்துட்டாங்களே அப்படின்னு கேட்கும்போது, அந்த மாணவியை பார்த்தபோது அமைச்சருக்கு தன்னை போல ஒருத்தையை பார்த்ததால ஒரு அக்கா ஸ்தானத்தில் தான் அதை அவங்க பேசுனாங்க. அதான் அது யாரும் அது தவறாக எடுத்துக்க. கீர்த்தனா அவர்கள் அக்காவும் கேள்வி கேட்டு மனநலச்சிக்கலான குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை வந்து கீர்த்தனா அவர்களுடைய தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி அக்கா தங்கச்சிகிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு விஷயம். அது இதே நீங்கள் இப்படி ஆக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது என்னன்னா, அடிப்படையில் இவங்க வந்து ஒரு அரசு அஃபிஷியல், ஒரு அரசு அதிகாரி, அமைச்சராக இருக்காங்க. அது அந்த குழந்தைங்கிறது சாதாரண பொதுமக்கள். இப்போ ஒரு அரசு அதிகாரி ஒரு சாதாரண பொதுமக்கள் நடந்துட்ட விஷயங்கிறது ஒரு அதிகார மமதையில் ஒரு மாதிரி நடந்துட்டாங்க. அதான் இங்கே பிரச்சனை. இப்போ ஏன் இப்படி நடந்துட்டுன்னு கேட்டால், 2 பேரும் ஒரு உறவை ஏற்படுத்தி விட்றாங்க. இவங்க அக்காவும் இவங்க தங்கச்சியும், அதனால் இவங்க பேசிக்கிட்டாங்களாம். அடிப்படையில் நம்ம இவர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்குது. நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் கூட வந்து மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகிறதுக்காக தன்னை வந்து பல உறவுகளை சொல்லி தன்னை இணைச்சிக்கிறார். குறிப்பாக வந்து மாமா அப்படின்ற மாதிரியான உறவுலாம் சொல்கிறார். மாமா அப்படிங்கிற இடத்துல வந்து பலரும் வந்து மாமா கிட்ட எப்படி வேணால் பழகுவாங்க. மாமா மச்சான் உறவுங்கிறது சில இடத்துல ஒரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். அப்போ நம்ம டக்குன்னு இப்படி சொல்லலாமா? மாமா வாடா போறேன். யாரை பத்திரம் டேய் மாமான்னு? ஏன் மாமாவே சொன்னேன் சார். இவன் உனக்கு மாமாவா? ஆமா அங்கிள். இந்த வார்த்தை சொல்லி நம்ம சொல்ல முடியாது இல்லை. முதல்வர் அவர் தான். அது வந்து அவர் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். நம்ம வந்து ஒரு பப்ளிக் ஃபாரமில் இருக்கிறவங்க அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம பேசணும். நம்ம அப்படி தான் பேசுகிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு அமைச்சர் பெருமக்கள் தன்னுடைய குடிமக்கள்கிட்ட சரியாக நடந்துக்கல, அதை பற்றி கேள்வி கேட்கும்போது உடனே இப்படி உறவு சொல்லி அதை மூடி மறைக்கக்கூடிய பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க பேட்டர்னாக மாறலையா? இது வந்து எப்படி நம்ம வந்து அலோவ் பண்ண முடியும்? இதுதான் நமக்கு வந்து இன்னமும் இந்த விஷயத்தை பேசுறதுக்கான விஷயத்தை நம்மளை உந்தித்தல் அந்த இது அப்படின்னா, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அதுக்கப்புறம் போட்ட அந்த பதிவுகளும், அதே போல் வந்து அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பேசக்கூடிய இந்த டோனு தான் நமக்கு வந்து இன்னும் வந்து வெறுப்பையும் கோவத்தையும் உண்டாகுது. ஸோ ஓகே, இந்த பிரச்சனை பற்றி விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தா, நேற்றைய தினம் வந்து எரிசக்தித்துறை அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அரசு அலுவலகங்களில் ஆய்வுக்கு போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து தேவையில்லாமல் ஆய்வுகள் செய்யக்கூடாது, அதை வந்து ஒரு முறைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவை முதலமைச்சர் அலுவலகம் வந்து பிறப்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அது அவர் வாயில சொல்கிறார். முதலமைச்சர் அலுவலகம் இப்படி ஒரு உத்தரவு போட்டிருக்குன்னு சொல்கிறாரு. நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா? உத்தரவுகள் எழுத்து வடிவில் வந்தாவே அது முறையாக பின்பற்றப்பட மாட்டேங்கிறது ஒரு பிரச்சனை. அது வேறு விஷயம். இவங்க வந்து அந்த உத்தரவு வந்து உத்தரவாக வெளியே வரல, வாய்மொழியில் சொல்லியிருக்காங்களாம். வாய்மொழியில் சொல்கிற உத்தரவு எந்த அளவுக்கு பலன் அளிக்கும், எப்படி போகும் அப்படின்னு நமக்கு தெரியாதா? என்ன விதமான விஷயத்த சொல்கிறாரு? ஏன் அது ப்ராப்பராக வந்து முதல்வர்கள் வந்து இந்த விஷயத்தில் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு முடிவு எடுத்தால் என்ன? ஏன்னா அந்த விஷயம் பெரிய சென்சேஷனாக மாதிரி இவர் ஒரு அமைச்சர் பண்ணுற தவறு விஜய் தான் வந்து சேரும். எண்ட் ஆஃப் தி லிஸ்ட் விஜய்க்கு தான், விஜயோட அமைச்சருக்கு தான் அந்த பிரச்சனை. அவர் தான் சிஎம் இருக்குது, அவர் தான் வந்து சேரும். அவர் பேசுகிற விஷயம், இப்போ இங்கே வந்து ராஜமோகன் அவர்கள் பேசுகிற விஷயம்லாம் வந்து அதோட பொறுப்பு விட்டு தான் வந்து நிற்கும். இப்போ இவர் வந்து என்ன அது ஸ்ட்ரிக்டாக ஒரு இன்சஸ்ட் பண்ண வேண்டாமா? இல்லை நம்ம இன்னொரு விஷயத்தை பேச வேண்டியது இருக்குது. என்ன தெரியுங்களா? அதாவது இந்த பிரச்சனை இங்கே ஆரம்பிச்சது இல்லை, தொடர்ச்சியாக பள்ளிக்கூடங்களில் இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற நான் சில வீடியோஸை காட்டுறேன், அதெல்லாம் பாருங்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய பொன்னேரி பகுதியில் நடந்த ஒரு தனியார் ஸ்கூலில் எப்படி நடந்துட்டாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் வந்து இங்கே வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில், அரசு பள்ளிக்கூடத்தில் எப்படி வந்து ஒரு விஜய் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படத்தினுடைய இந்த பீஸ்ட் படத்தினுடைய பாடலை எப்படி வந்து அவங்க ஒளிபரப்ப செய்கிறாங்க அப்படிங்கிறத இந்த விஷயம் பாருங்கள். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குழந்தைகள்கிட்ட வந்து இந்த ஒரு பேச்சு போட்டி நடத்துறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளை பேச ட்ரை பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு முதல்வருக்கு வந்து துதிப்பாடக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியை செய்கிறாங்க. திரு ஜோசப் விஜய் அவர்களால் தமிழ்நாடு இன்று தன்னை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருப்போம் என்று உறுதியளிக்கிறோம். இளைஞர்களின் தளபதி, பெண்களுக்கு சகோதரன், குழந்தைகளுக்கு தாய்மாமன், நம் தமிழ் தாய்க்கு அழகிய தமிழ் மகன். ஸோ வந்து பள்ளிக்கூடங்களில் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சட்ட விதியை மீறி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வந்து கட்சிக்காரர்கள் செஞ்சுட்டே இருக்காங்க. ஒரு சீரியஸான இடத்துக்கு போயிட்டே இருக்குது. ஒரு இடத்துல காஞ்சிபுரம் நினைக்கிறேன், அந்த இடத்துல தாவக கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வரம்பு மீறி நடந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அவர் மீது நடவடிக்கை எடுத்தார், கட்சி சார்ந்த நடவடிக்கை எடுத்தார். அந்த அளவுக்கு இவங்களை அந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் ஒரு மாதிரி வரம்பு மீறி ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. மக்கள் பிரதிநிதிகள் பள்ளிக்கூடத்தில் போயிட்டு ஒரு மாதிரியான விஷயத்தை செய்கிறாங்க. அமைச்சர் கீர்த்தனா போன்றவர்களாம் செய்கிறதுலாம் மிகப்பெரிய வந்து ஒரு செட்பேக்காக மாறுது. அப்படி இருக்கும்போது மக்கள் பிரதிநிதியே இல்லாத வெறும் கட்சி பிரதிநிதியாக மட்டும் இருந்துட்டு உள்ளே போய் ஏகப்பட்ட அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய கல்வி, இப்போ இதை தான் இங்கே பேச வேண்டியது இருக்குது. அதாவது தாவேக அரசு, குறிப்பாக அந்த தாவேக கட்சிங்கிறது எதிர்கால, இப்போ இன்றைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ஏதோ ஒரு ஃபார்ச்சுனேட்டியாவோ அன்ஃபார்ச்சுனேட்டியாவோ அவர் இங்கே வந்து சிஎம் ஆயிருக்கலாம், அது ஓகே. ஆனால் இன் ஃபியூச்சரில் வந்து அது கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக எதிர்கால தலைமுறையினர்கிட்ட வந்து எல்லாருமே வந்து ஒரு விஜய் ஃபாலோவர்ஸாக, அதாவது விஜய் ஃபாலோவர்ஸ் மீன்ஸ்னா விஜய் வந்து ஒரு கல்ட்டு மாதிரி, ஒரு கடவுள் பிம்பம் மாதிரி, வந்து ஒரு தேவதூதர் மாதிரியான ஒரு விஷயத்தை போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி இன்றைக்கு இருக்க குழந்தைகள் மத்தியில் அதை செஞ்சுட்டு இருக்காங்க.
குழந்தைகள்கிட்ட அந்த மாமான்ற உறவை மென்ஷன் பண்ணுறது, குழந்தை உங்களுக்கு தான் அவர் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி ஒரு மாதிரி அவரை க்ளோரிஃபை பண்ணி வேற மாதிரியான ஒரு நபரை அவரை காமிச்சு குழந்தைகள்கிட்ட அந்த மாதிரி வந்து விஜயோடைய அந்த இமேஜை ரொம்ப உயர்வாக கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. இது என்ன விதமான, இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது ரொம்ப சீரியஸான இடத்துக்கு போயிட்டு இருக்கு. இப்போ இந்த பிரச்சனையில் பள்ளிக்கூடத்தில் அமைச்சர்கள் போய் நடந்துக்கிட்ட அந்த விதங்கிறது லிட்டரலாக வந்து ஒரு மோசமான தன்மை தான். ஓகே, இப்போ அந்த விஷயத்தில் தப்பு பண்ணதுக்கப்புறம் அந்த அமைச்சர் திருந்தாமல் அதை டிஃபெண்ட் பண்ணி நான் சரியாக தான் செஞ்சேன், அதை தவறாக புரிஞ்சுக்குள்ள படிச்சுன்னு அது முட்டு கொடுத்து தப்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வலுத்து இருக்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் தவறாக பேசுகிறாரு. அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து டோட்டலாக ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட வைக்கணும்னா முதல்வர்கிட்ட தான் வைக்கணும். முதல்வர் இது குறித்து வாய்மொழியில் ஜியோ போட்டிருக்காரு, வெளிப்படையாக இன்னும் ஜியோ போடல. அது எப்போ போதும் தெரியல. சரி, ஓகே, சரி, இது எல்லாத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம முதல்வர்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணுறல, ஃபர்ஸ்ட் இவர் கரெக்டாக இருக்காரா இந்த குழந்தைகள் விஷயத்தில் அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம அந்த எலெக்ஷன் கேம்பெயின் நம்ம பார்த்துருப்போம். இவர் மீது ஒரு வழக்கு ஒன்று இருக்குது. அது என்னன்னா, குழந்தைகளை தேர்தலில் பிரச்சாரத்துக்கு ஈடுபடுத்தினார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்கு இவர்கிட்ட இருக்குது. அந்த வழக்குக்கு இப்போவும் கூட நீதிமன்றத்தில் இருக்குது. அந்த நீதிமன்றம் வந்து தாவேக கட்சியும் பிறகு எலெக்ஷன் கமிஷனும் இது குறித்து பதில் அளிக்க சொல்லி டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் வெயிட்டிங்கில் தான் இருக்குது. அந்த கேஸ் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது. ஓகே, பார்க்கலாம். இப்போ இவர் என்ன பண்ணார் நமக்கு நல்லா தெரியும். இந்த ஒய்எம்சியில் எலெக்ஷன் பிரச்சாரத்தில் கடைசி நாளில் பேசினார். குழந்தைகள் வந்து பெற்றோர்கள்ட்ட அடம்பிடிப்பாங்களே, எனக்கு இது வேணும், சாக்லேட் வேணும், ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரியான விஷயத்த விஜய் மாமா தான் சிஎம் வரணும், அவருக்கு ஓட்டு போட சொல்லி குழந்தைங்க அடம்பிடிங்க அப்படின்ற விஷயத்த இவரே இன்சிஸ்ட் பண்ணார். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, அரசியலுக்கு இவருக்கும் புரிதலுங்கிறதுக்காக சொல்கிறேன். அரசியல் சட்டத்தின்படி, அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 1951 படி, அதாவது 18 வயசு நிரம்பி எல்லாருமே வாக்களிக்க முடியாது. இந்தியாவில் வாக்களிக்கணும்னா 18 வயசு நிரம்பினா எல்லாரும் வாக்களிக்கலாம் அப்படிங்கிறதான் எலெக்ஷன் கமிஷனுடைய அதுதான் விதியாக இருக்குது. ஆனால் அது மட்டும் கிடையாது, இன்னொரு விதி இருக்குது. என்ன தெரியுங்களா? 18 வயது நிரம்பி இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கணும். ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நபர் அவர் 18 வயசு நிரம்பிய ஒரு 50 வயது ஆனார் கூட அவர் வாக்களிக்க முடியாது அப்படிங்கிறதான் இந்திய அரசியலமைப்பு சொல்லக்கூடிய சட்டமாக இருக்குது. காரணம் என்னென்னா, மனநிலை சரியில்லாத நபர் தனக்கு சரியான ஒரு மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய அவர் தகுதி அங்கேயே இழந்துறாரு. ஸோ அவருக்கு அந்த உரிமை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதான் சட்டம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது குழந்தைகளுக்கும் அரசியலுக்கு என்ன தெரியும்? குழந்தைகளுக்கு வந்து இந்த அரசியல் நடைமுறை, அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயங்கள், ஒரு சிஎம்னா என்ன, அமைச்சர்னா இந்த விஷயத்தை பற்றி, இந்த எலக்ட்ரல் ப்ராசஸ் பற்றி குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? அப்போ அந்த குழந்தைகளுக்கு அந்த பக்குவம் இல்லாதனால தான் நம்ம ஏஜ் 18ங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 18 வயசு நிரம்பினதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு வந்து தன்னோட தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி அந்த விஷயத்தை நிர்ணயிச்சு வச்சுருக்கோம். ஆனால் அந்த 18 வயசுக்கு குறைவாக இருக்கிற குழந்தைகளை தனக்காக தான் சிஎம் ஆகணும் விஷயத்துக்காக தன்னோட ஆசைக்காக அந்த குழந்தைகளை தூண்டி விட்டவர் தான் வந்து நம்ம விஜய் அவர்களாக இருக்காரு. ஸோ இப்போ இவர்கிட்ட இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி கொண்டு நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ ஏன்னா அமைச்சர் கீர்த்தனா தப்பு பண்ணுறாங்க, ராஜ்மோகன் அவர்கள் அது முட்டு கொடுக்குற மாதிரி பேசுகிறாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வாய் வழியில் உத்தரவு போட்டாராம். அது குறித்து தெளிவான நிலைப்பாடு எடுக்க மாட்டேங்கிறாரு. இதோட பிரச்சனை என்னன்னா, தமிழக வெற்றிக் கழகத்தோட நிர்வாகிகள் அங்கங்கே தமிழ்நாட்டில் அங்கங்கே எல்லா மாவட்டத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பள்ளிக்கூடத்தில் ஆய்வுக்கு போகிறது, அங்கே இருக்க குழந்தைகளை வந்து விஜய் மாமா அப்படின்னு சொல்லி விஜய் மாமாவுக்கு ஒரு கல்ட்டு பேஸில் வந்து ஒரு ஃபாலோவர்ஸை உருவாக்குறது, வேறு விதமான விஷயமா எதிர்கால தமிழ்நாட்டை ஒரு மோசமான சீரழிவு நோக்கி கொண்டு போகிற இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதோட பின்விளைவு தமிழ்நாட்டினுடைய எதிர்காலங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் போய் நிற்க போகுது. ஸோ இந்த பிரச்சனைகளை வரும் நாட்டில் நம்ம எப்படி சரி பண்ண போகிறோம்? இங்கே இருக்கக்கூடிய முற்போக்காளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இவங்க ஏற்படுத்தக்கூடிய இந்த டேமேஜ் இருக்குல்ல, இந்த டேமேஜ் எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. ஏற்கனவே பெரிய தலைமுறைகள் எல்லாமே சினிமாக்கு அடிமையாக இருக்காங்க. இவ்வளோ பெரிய சிக்கலுக்கும் மொத்த காரணம் எதுனா தமிழ் சினிமா தான். பலரும் கோவப்படலாம், ஏன் தமிழ் சினிமா நீங்கள் குறை சொல்கிறீங்க, தமிழ் சினிமா நிறைய படங்கள் நிறைய வருதுன்னு சொல்கிறீங்க. அவ்வளோலாம் கிடையாது. விதிவிலக்க வரதெல்லாம் விதியை எடுத்துக்க முடியாது. பெரும்பாலான தமிழ் சினிமா படங்கள் குப்பையாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம். ஸோ அதோட பின்விளைவு தான் சினிமாவை நம்பி இருக்கிறதுனால, தமிழ் சினிமாவை நம்பி அந்த அதில் காட்டக்கூடிய காட்சியில் நிஜ வாழ்க்கையை நினச்சி நம்புறதுனால தான் இவ்வளோ ஒரு அரசியல் பண்பு இல்லாத நபர்கள்லாம் நம்ம வந்து மக்கள் தலைவரை மாற்றி அவருக்கு வந்து நாற்காலி பொறுப்பெல்லாம் கொடுத்து அந்த மாதிரிலாம் நம்ம அழகு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அதோட பின்விளைவு என்னென்னா, இப்போ வந்தது ஏதோ ஃப்ளூக்கில் வந்திருக்கலாம், ஒரு ஏதோ இதில் வந்திருக்கலாம். ஆனால் இது இப்படியே அடுத்தும் இனிமேல் தான் இப்படியே தான் தொடரணும் அப்படிங்கிறது தான் எதிர்கால தலைமுறையை நோக்கி தாவேக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து குழந்தைகள் எல்லாத்தையும் விஜய் ஃபாலோவர்ஸை மாற்றுறது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு மோசமான ஒரு பின்வழியை நோக்கி தமிழ்நாட்டை கொண்டு போயிட்டு இருக்கு. இதை எப்படி சரி கட்ட போகிறோம்? மிகப்பெரிய கடமைகள், மிகப்பெரிய சமூக பணி ஆற்றக்கூடிய ஒரு பொறுப்பை இங்கே தமிழக கட்சிகளும் இங்கே இருக்க முற்போக்காளர்களுக்கும் சமூக நல விரும்பிகளுக்கும் ஏற்படுத்தியிருக்காங்க. அதை உணர்ந்து நம்மளாம் மிகப்பெரிய வந்து ஃபங்க்ஷன் ஆக வேண்டியிருக்கு அப்படிங்கிறத நம்ம அங்கே வந்து வலியுறுத்தி சொல்லிக்கிறோம். அடுத்த கட்டமாக இந்த பிரச்சனை எதை நோக்கி நகர போகுது, இந்த பிரச்சனைக்கு எப்போ ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறார் விஜய் அவர்கள் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மிக்க நன்றி.